நம்ம டே டு டே யூஸ் பண்ண மிஷினரிஸாக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான புள்ளியாகவே இருக்குது. பட் அதையும் தாண்டி காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸ் லைக் பிளாக் ஹோலாக இருக்கலாம், ஸ்ட்ரிங் தியரியாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே மேக்ஸ் அப்படின்றது ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது. பட் இந்தியன் ஜெம் ஆன ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்கள் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு மைய புள்ளியாக இருக்காருன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எனார்மஸ். அவர் December 22, 1887 பிறக்கிறாரு. அந்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் டே அப்படின்றது கொண்டாடப்படுது. பட் அவர் என்னதான் வந்து இன்வென்ட் பண்ணியிருந்தாலும் அவரோட பப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ண ஹார்டி அண்ட் லிட்டில் வுட்டை நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. பட் அவர் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லும் போது நம்பர் தியரியாக இருக்கட்டும், இன்ஃபினைட் சீரீஸாக இருக்கட்டும், கண்டினியூட் ஃப்ராக்ஷனாக இருக்கட்டும், எலிப்டிக்கல் சீரீஸாக இருக்கட்டும், இத்தனை விஷயத்தில் கிட்டத்தட்ட 4000 தியரம்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் ராமானுஜம் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. பட் இந்த பவர்லாம் அவருக்கு எப்படி வந்தது? ஏன்னா ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் கூட அவர் முடிக்கல. ஏன்னா வந்து ஒரு ஸ்கூலிங்கோட நிறுத்திட்டாரு. ப்ராப்பராக ஒரு காலேஜில் போய் ஒரு டிகிரி வாங்கலை. பட் எப்படி அவருக்கு இவ்வளோ ஞானம் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவரே அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நாமகிரி தாயார் அப்படின்ற ஒரு தாயார் தான் என் கனவுல தோன்றி கிட்டத்தட்ட வந்து எல்லா ஈக்குவேஷன்ஸ் அண்ட் எல்லா தியரம்ஸையும் வந்து எனக்கு சொன்னாங்க. அதைப்படி தான் வந்து நான் வந்து அந்த ட்ரீமில் இருக்கிறத வந்து காலையில் ஏன் சொன்னே எழுதுவேன். அண்ட் மோர் ஓவர் சில விஷயங்கள் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து பிளட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீம் வரும், அதில் வந்து ஒரு கை வந்து எழுதும். அதுக்கப்புறமா நான் வந்து அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து கோயிலே கூட மெடிடேட் பண்ணிவிட்டு நான் அந்த ஈக்குவேஷன்ஸ் அண்ட் தியரம்ஸ் எழுதுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விச் இஸ் லிட்ரலி ஷாக்கிங். இது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் மோர் ஓவர் ஸ்ரீனிவாச ராமானுஜம் பற்றி இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட ஒரு வீடியோ கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஒர்க் பண்ணி கன்ஃபார்மாக நல்ல ஒரு வீடியோவாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஸ்டே டியூன். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.